ஒரு அமைதியான இரவு. மாயா படுக்கைக்குச் சென்றாள். அப்போது ஒரு திகிலூட்டும் எண்ணம். நாம் தூங்கும்போது சிலந்திகளை விழுங்குகிறோம். தனது நண்பனின் அண்ணன் சொன்னது நினைவுக்கு வந்தது. உங்கள் வாய் சூடாகவும் ஈரப்பதமாகவும் இருப்பதால் சிலந்திகள் உள்ளே ஊர்ந்து செல்லும். மாயா நடுங்கினாள். தன் உதடுகள் மீது மெல்லிய கால்கள் ஊர்ந்து செல்வதாக எண்ணி போர்வையை முகத்தின் மேல் இழுத்தாள். பயம் அவளை ஆட்கொண்டது. மறுநாள் காலை மாயா தன் குடும்பத்திடம் கேட்டாள். தூங்கும்போது சிலந்திகளை விழுங்குகிறோமா? எல்லோரும் இந்த கட்டுக்கதையை கேட்டிருந்தார்கள். பெரும்பாலானவர்கள் அதை ஒரு பயங்கரமான உண்மை என்று ஏற்றுக்கொண்டனர். கட்டிலுக்கு அடியில் உள்ள பேய்களை பற்றியதல்ல, அவர்களின் தலையணைகளில் உள்ள அமைதியான எட்டுக்கால் ஊடுருவல்களை பற்றிய ஒரு பயம் நீடித்தது. ஆனால் மாயாவின் அறிவியல் ஆசிரியர் மிஸ்டர் லீ உயிரியலில் கட்டுக்கதைகளை உடைப்பவர்கள் என்ற திட்டத்தை அறிவித்தார். மாயா தன் தலைப்பை தேர்ந்தெடுத்தாள். மிஸ்டர் லீயின் வகுப்பு மற்றும் அவளின் சொந்த ஆராய்ச்சி வெளிப்படுத்தியவை அவளின் பார்வையை மாற்றின. மனிதர்கள் தூங்கும்போது சிலந்திகளை விழுங்குகிறார்கள் என்பது ஒரு பரவலான கட்டுக்கதை. அதற்கு அறிவியல் ஆதாரம் இல்லை என்று மிஸ்டர் லீ விளக்கினார். உண்மையில் இது நடப்பது உயிரியல் ரீதியாக சாத்தியமற்றது. சிலந்திகள் அதிர்வுகளுக்கு மிக உணர்திறன் கொண்டவை. நாம் சுவாசிக்கும் சத்தம் கூட அவற்றை பயமுறுத்தி ஓடச் செய்யும். அவை மனித வாயை தங்கள் உணவாக தேடுவதில்லை. இரவு நேர படையெடுப்புகளும் இல்லை, தானாகவே சிலந்தி உண்பதும் இல்லை. மாயா திகைத்துப் போனாள். அத்தனை கவலை, அத்தனை நடுங்கல்கள், உண்மையில்லாத ஒரு விஷயத்திற்காக. அவள் படுக்கைக்குச் சென்றாள். பயத்துடன் அல்ல, ஒரு நிம்மதியுடனும் சிலந்திகளைப் பற்றிய நன்றியுடனும். அவை தங்கள் வாழ்க்கையை தங்கள் தூங்கும் வாய்க்கு வெகு தொலைவில் வாழ்ந்து கொண்டிருந்தன. எனவே அடுத்த முறை நீங்கள் அந்த பயங்கரமான கதையை கேட்கும்போது அந்த ஆரவாரத்தை நம்பாதீர்கள். சிலந்திகள் கவர்ச்சிகரமான உயிரினங்கள், நமது சூழலியல் அமைப்புக்கு மிக முக்கியமானவை. ஆனால் அவை உங்கள் நள்ளிரவு சிற்றுண்டியாக மாற முயற்சிக்கவில்லை. உங்கள் படுக்கை பாதுகாப்பானது. நீங்களும் சிலந்தி விழுங்கும் கட்டுக்கதையை நம்பினீர்களா? நீங்கள் புதிதாக ஒன்றை கற்றுக்கொண்டிருந்தால் கமெண்ட் இடவும். மேலும் பயத்தை போக்கும் உண்மைகளுக்கு மெத்பஸ்டர் டெய்லி ஐ சப்ஸ்கிரைப் செய்யவும்.